சுதார், சொல்லுங்க சார். ஃபைல் ரெடியா? சார், தோ இப்போ ரெடி ஆயிடும், கொடுத்துட்றேன். அரை மணி நேரத்தில் வேணும். கண்டிப்பா சார். ஹைவேல ஒரு பாடி கிடைச்சிருக்கா சார். பாடியை முதல்ல நீ தான் பார்த்தியா? ஆமாம் சார், சிக்னலை உடச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தான், அதான் நான் துரத்திட்டு போனேன் சார். ஆண்டி, உங்களோட தயிர், அப்புறம் இந்த பிரெட் பாக்கெட்டு. இருப்பா, பணம் கொண்டு வர. இந்தா. ஆண்டி, 2 பொருளுக்கு 500 ரூபாய்க்கு சில்லறைக்கு நான் எங்கே போவேன்? எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. இரு, உள்ள போய் கொண்டு வர. அவுட்டிங்! யே! அம்மா, ஒன்று தெரியுமா? இன்னைக்கு காலையில் அந்த 402 நம்பர் வீட்டுக்கு டெலிவரிக்கு போனேன்ல, அங்கேருந்து வித்தியாசமான சத்தம்லாம் வந்துச்சுமா. அங்கே இருக்கிற ஆண்டி அவங்க பையன் டிவி பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பையன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே இருந்து வந்தார். கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா? டேய், ஏண்டா நீ அங்கே போய் டெலிவரி கொடுக்க போறியா இல்லை வேடிக்கை பார்க்கறதுக்கு போறியா? இந்த விஷயத்த வேற யாருக்கும் சொல்லாத. சொன்னேன்னு வச்சுக்கோ, நசீரோட பையன் அசல்மான் இருக்கானே, அவன் ரொம்ப கெட்டவன். அதுவும் இல்லாமல் நம்ம கஸ்டமர்ஸ் கை விட்டு போயிடுவாங்க. சரி வா, டைம் ஆகுது. இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். எக்ஸஸா ப்ளீடிங் ஆனதுனால பொண்ணு இறந்துருக்கா சார். கை நரம்புகளை வெட்டி இருக்காங்க சார். அப்படி வெட்டுனா 6 மணி நேரம் வரைக்கும் உயிரோட இருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி 3 நாளைக்கு முன்னாடி இறந்திருக்கா சார். 16th 4 to 6 நடந்திருக்கு சார். சார், இது சூசைடா இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்காது, ஏன்னா பொண்ணு நிறைய நேரம் ரேப் பண்ணியிருக்காங்க சார். பாடியில இருந்து நிறைய அடையாளங்கள் கிடைச்சிருக்கு. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது? மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை சார். ஆனால் இவளுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷனில் திருட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு சார். கையிலையும் அதே டேட்டூ இருக்கு. அந்த பொண்ணு கையிலே இருந்துச்சே, இவ பேரு தீப்தி தாவுடே. அப்பா போலீஸுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஜாலியா இருக்கோம்டா. ஹலோ பிரதர், கொஞ்சம் பார்த்து நடடா. டேய், இவன் முகத்தை கொஞ்சம் பாரு, எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கான். டேய், அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காடா. உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாமல் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கா. அவளோட கண்ணும் மூடி இருந்துச்சுடா. ஏய் சல்மான், நீ என்ன நைட் அந்த படம்லாம் பார்க்குறியா என்ன? டேய், நான் நிஜமா தான்டா சொல்கிறேன். இவன் தினமும் இப்படி தான் பண்ணுறான். தினமும் ஒரு புது கதை. டேய், நான் சொல்கிறத நம்புங்கடா, நான் ஒன்றும் கதைலாம் சொல்லலடா. இவன் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. வாடா போலாம். பாய். மம்மி, அது நேற்று சொன்ன அந்த ஆண்டி வீட்டில் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸே போடல, கையை காலை வேற கட்டி வச்சிருக்காங்கம்மா. நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக அங்கே என்னவோ பிரச்சனை இருக்கு. சல்மான், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எதுக்காக நீ எங்க போற? மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? ஆனால் நிஜமா அங்கே ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாரு சல்மான், இன்னொரு தடவை நீ எங்க போக கூடாது, தெரியுதா? சரி, அவனை விடுங்க. நீ ஸ்கூலுக்கு போடா, நான் பேக் கொண்டு வந்து தரேன். இந்தா உன் பேக், போ. என் பொண்ணு தீப்தி
ஒரு கேவலமான பையன் பின்னாடி அலைய ஆரம்பிச்சிட்டா. கஷ்டப்பட்டு அவளை மீட்டு கொண்டு வந்தேன். இன்னொருத்தன் கூட கல்யாணத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருந்த மொத்த நகைகள் பணத்தோட அந்த பையன் கூட ஓடி போயிட்டா. அதனால தான் நாங்க அவளுக்கு எதிராக திருட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். யார் அந்த பையன்? யார் கண்டது? யாரோ ஒரு அனாதை பையன் சோஷியல் மீடியால மீட் பண்ணிருக்காங்க. அவனுக்கு ஒரு வீடும் இல்லை, ஒழுங்கான வேலையும் இல்லை. அவன் மொத்த செலவையும் என் பொண்ணு தீப்தி தான் கவனிச்சா. இதெல்லாம் எப்ப எனக்கு தெரிஞ்சது தெரியுமா? அவளுடைய கிரெடிட் கார்டு பில்லை செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் தீப்தி கிட்டேயே கேட்டேன். அப்ப அவ எனக்கு பொய் சொன்னான். யாரோ அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலாம், அவளுக்கு பணம் தேவைப்பட்டதான். இதை நான் நம்பவே இல்லை. தினேஷை என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். அன்னைக்கு நான் அவளை ஃபாலோ பண்ணேன் சார். தீப்தி, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க நின்னு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் நான் விட போறது இல்ல. ஓடு அமன், ஓடிடு. வீட்டு லட்சுமி வெளியில போயிட்டு இந்த மாதிரி காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சா அவளை இன்னொரு வீட்டுக்கு லட்சுமி அனுப்புறது தான் புத்திசாலித்தனம். ஆனா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அவளை பத்தி ஏன் கேக்குறீங்க? அவளை நீங்க பாத்தீங்களா? அவளுடைய பாடி கிடைச்சது. என்ன? சார் அந்த அண்ணங்காரன் ஓவரா ரியாக்ட் பண்றானே. சுதார், பொண்ணு ஓடினதுனால மான மரியாதை போச்சு. எதுக்கும் ரெண்டு பேரையும் கண்காணிங்க. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மொத்த டீட்டெயிலையும் எடுங்க. அப்புறம் ரேஷ்மி, சொல்லுங்க. தீப்தியோடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாரு. சித்தார்த், கொலை நடந்த அன்னைக்கு அப்பாவும் புள்ளையும் எங்க இருந்தாங்க அதை தேடி கண்டுபிடி. தீப்தியோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி அந்த சமனை பத்தி தெரியுதான்னு பாரு. மேடம், நாங்க யாருமே அமனை பார்த்தது கிடையாது. சரி, அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்னு தெரியுமா? மேடம் ரைட்டர்னு நினைக்கிறேன். கவிதைலாம் எழுதுவா மேடம். அந்த கவிஞருடைய போட்டோ ஏதாவது இருந்தா காட்டேன். இல்ல சார். நாங்க பையனை பார்த்ததே இல்லை சார். நைட்ல அவளை விடுறதுக்காக வருவான். இருட்டில் அவன் முகம் கூட சரியா தெரியாது சார். சிடிஆர் என்னாச்சு? வந்துகிட்டே இருக்கும் சார். சார், எந்த நம்பர்ல தீப்தி அதிகமா பேசினாலோ அந்த நம்பர் ஹோல்ட் ஆயிருக்கு சார். அண்ட் அந்த நம்பர் அமன் அலின்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அமான் அலி. அமான், அந்த பொண்ணு கையில இந்த டாட்டூ இருந்ததுல்ல? ஆமா சார். அந்த மறைமுகமான ஆள் யாரு? அவனை பத்தி யாருமே தெரியலன்னு சொல்றாங்க. சாதாரணமா பொண்ணுங்க அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. முக்கியமா கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில யாராவது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணியிருப்பாங்க. தீப்தியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிங்க. தீப்தியோட சிடிஆரை பார்த்து அவ யாருக்கிட்ட க்ளோஸா பேசியிருக்கான்னு பாருங்க. டேய், இங்கே பாருங்கடா, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலைடா. நான் நிஜமாவே அந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஏய் சல்மான், உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்காடா? டேய், நானே என் கண்ணால் பார்த்தேன்டா. சல்மான், நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? ஒண்ணு பண்ணு, எங்களை அங்க கூட்டிட்டு போ. இல்லை, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது சரியாக இருக்காது. நம்ம எல்லாரும் ஒன்றா போனோன்னா அப்புறம் அவங்களுக்கும் தெரிய வந்துடும். கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அப்போ ஒரு வேலை பண்ண, வீடியோ எடு இல்ல போட்டோ கொண்டு வந்து காட்டு. வீடியோ இல்லை ஃபோட்டோவா? ஆனால் என்கிட்ட ஃபோனே இல்லையடா. ஒரு வேலை பண்ண, உன் அம்மாவோட போன் எடுத்துக்க. ஆமாண்டா. சார், இவங்க நிஷா ஜோக்லே, தீப்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். உங்க ஃப்ரெண்ட் தீப்தியோட மர்டரை பத்தி பேசணும். தீப்தியோட மர்டரா? சார் சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். தீப்தி துபாய்க்கு போயிட்டு என்னோட மெசேஜுக்கோ காலுக்கோ இன்னைய வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. நானும் அவளை ரொம்ப திட்டிகிட்டு இருந்தேன். அமன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அமன் தான் தீப்தியோட பாய் ஃப்ரெண்டு. அவங்க துபாய் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு தான் வந்தாங்க. அமனுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அமனா தான் இருக்கணும். வா நிஷா, இவன் தான் அமான். ஹாய். ஹாய். எனக்கு அங்கிள் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் பெங்களூருக்கு ஓடி போயிட்டதா நான் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்க ரெண்டு பேரையும் அவர் அங்கே தான் தேடிட்டு இருப்பாரு. நீங்க துபாய்க்கு தப்பிச்சு போயிடுங்க. தேங்க்யூ நிஷா. இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்ற?
என்னங்க அடுத்து உங்க பிளான் என்ன? நானும் தீப்தியும் உடனே இங்கேருந்து என் மாமா வீட்டுக்கு போகணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. வாவ், அங்க போய் சேர்ந்த உடனே நான் உனக்கு ஃபோன் பண்றேன். கண்டிப்பா. பத்திரமா இரு. நீயும் தான். அதுக்கப்புறம் தீப்தி கிட்ட இருந்து எந்த காலும் வரல சார். எப்போ ஓடி போனா? February 13th சார். ஏன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறமா அமன் அவளுக்கு ஒரு gift கொடுக்கறதா இருந்தா சார். அமன் வேற ஜாதியை சேர்ந்ததுனால ஏதாவது பிரச்சனை இருந்ததா? வேற ஜாதியா? சார் எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. ஆனா அவ என்கிட்ட அவ பேரு அமன்னு அமன் சர்மா. எஸ். அமனை பத்தி உங்களுக்கு வேற என்ன தெரியும்? சார் தீப்தி என்கிட்ட ஒரு தடவை சொன்னா அவன் மீரா ரோட்ல இருந்தானா. தீப்தியோட லாஸ்ட் கால் லொகேஷனும் அங்கேதான் சார் கட்டுது. February 14th. அமன் ஃபோனும் 14th February தான் சார் ஆஃப் ஆயிருக்கு. சித்தார்த், ஒரு வேலை பண்ணு. இவங்க ஹெல்ப்பை வச்சு அமனுடைய ஸ்கெட்சை தயார் பண்ணு. மீரா ரோட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இவங்க 2 பேருடைய ஸ்கெட்சை சர்க்குலேட் பண்ணு. எஸ் சார். வாங்க மேடம். ரஷ்மி, தீப்தியோட கால் ரெக்கார்டில் எந்த அமன் அலியோட ஃபோன் நம்பர் இருக்கோ இதுக்கு மேட்ச் பண்ணி பாரு. அந்த அப்பா புள்ள சிடிஆரையும் இதுக்கப்புறம் செக் பண்ணு. தீப்தியோட மர்டர் நடக்கும்போது அவங்களுடைய லொகேஷன் மீரா ரோடுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கா? ஓகே சார். ஆமன், இது என்னது? என்கிட்டயே பொய் சொல்லிருக்க. நான் இப்பவே போலீஸ் கிட்ட போறேன். நீ ஜெயிலே இருந்து சாகு. ஒரு நிமிஷம் நில்லு. நீ போலீஸுக்கு போகணும்னு நினைக்கிறல்ல, போ. இப்பவே நான் உன் கண்ணு முன்னாடி என் உயிரை விட்டுறேன் பாரு. இந்த மாதிரி செய்யாத. முதல்ல கத்திய என்கிட்ட கொடு. நீ இல்லாம வாழ்ந்து நான் என்னதான் பண்ண போறேன்? உனக்கு ஒன்று தெரியுமா? நான் எப்போ உன்னை முதல் தடவை பார்த்தனோ அப்போவே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பயந்துட்டேன். என்னை பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்சதுன்னா என்னை விட்டு விலகிடுவியோன்னு பயந்தேன். அதனால தான் நான் உன்கிட்ட போய் சொன்னேன். அமன், நீ எந்த ஜாதியா இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஆனா நீ என்கிட்ட பொய் சொன்னதுதான் பிடிக்கல. ப்ராமிஸ் மீ, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நான் உனக்கு இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட போய் சொல்லவே மாட்டேன். இனிமேல் நம்மளோட உறவில் எப்பவும் உண்மை மட்டும்தான் இருக்கும். ஐ லவ் யூ அமன். ஐ லவ் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. வலைக்கும் அஸ்ஸலாம் பாப்பா. மம்மி, இவ தான் சியா. அப்புறம் சியா, இவங்க தான் என்னோட மம்மி. அவரு என்னோட மாமா. ஏய், இதெல்லாம் வேண்டாமா? நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். போதும் 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 போதும். சந்தோஷமா இரு. என்னையும் சந்தோஷமா வச்சுக்க. உட்காரு. சரி மாமா, என்னோட சியா எப்படி இருக்கா? நான் ஒரு வியாபாரி. ஒரு பொருளை நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் முடிவே எடுப்பேன். அது வரைக்கும் நான் விற்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். அதனால என்னுடைய கொள்கை இவளுக்கும் சரியா பொருந்தும். அப்படின்னா என்னன்னா டார்லிங், நீ என் கூட இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ என் மாமாவையும் சந்தோஷப்படுத்தணும். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான்றத இன்னைக்கு நான் நிரூபிச்சே தீருவேன்.
இதுக்கு மேலே இப்படி பண்ணான்னா இவனை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வேண்டாம் வேண்டாம். இல்லைம்மா, இவன் போய் சொல்லிட்டு இருந்தான். நான் அந்த பொண்ணை தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நான் உனக்கு காட்டுறேன். வாடா வாடா, உனக்கு காட்டுறேன். அப்பா, அடிக்காதீங்க. அப்பா, என்னடா காட்டுறது நீ? அடிக்காதீங்க. என்னடா? போடா, உள்ள அப்பா, போடா. நான் சொல்றது கேளுங்க. ஏண்டா? அப்பா, அன்னைக்கே சொன்னேன்ல, போ உள்ள போ. சார், அமன் தீப்தியோட கால் லொகேஷன் கடைசியா இங்கே தான் சார் காட்டுது. அப்புறம் ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு சார். ஃபோன் கம்பெனிலேருந்து அம்மனோட அட்ரஸ் இதான் சார் காட்டுது. வீடு எங்க இருக்கு? சார், வீடு அந்த பக்கம் இருக்கு. அட சார், ஜெய்ஹிந்த். காம்ப்ளே மாத்ரே, இங்க என்ன பண்றீங்க? சார், நேற்று ராத்திரி ஒரு பையன் மிஸ்ஸிங்கு. ஏதோ ஃபால்ட்டு நினைக்கிறேன். ஏதோ வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி போட்டிருக்கதா ஃபோன் வந்துச்சு சார். ஆளை பிடிச்ச உடனே ஓட்டான் சார். வீட்டுல பொண்ணை கட்டி வச்சிருக்காங்களா? அந்த பையனோட வீடு எது? மேடம், உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். என் பையனை தேடி கண்டுபிடிச்சிருங்க. அவனுக்கு 12 வயசு தான் ஆகுது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன நடந்தது? அம்மா, உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒன்றும் பொய் சொல்லலை. அந்த வீட்டில் நிஜமாவே ஒரு பொண்ணு இருக்காம்மா. என்னங்க, இந்தாங்க டீ. நான் என்ன சொல்றேன்னா, சல்மான் நிறைய தடவை சொல்றதுனால நாம போய் பார்க்கலாம். யார் கண்டது, உண்மையாவே ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கலாம். சரி, நாளைக்கு காலையில பார்க்கறேன். அறிவு இருக்கா? அறிவு இருக்காடா? என்ன பண்றீங்க? அவனை விடுங்க. அவனை அடிக்காதீங்க, விடுங்க. இவன் போய் பேசுறான். அம்மா, அம்மா, என்னை ஊருக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க. அம்மா, என்னை உங்களை விட்டு தூரமாக ஊருக்கு அனுப்பிடாதீங்கம்மா. அழாத, நான் உன் அப்பா கிட்ட பேசுறேன். ஆனா நீ முதல்ல அழறத நிறுத்து. ம்? சல்மான், 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 சல்மான். இதை பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்க பையன் பயந்து போய் ஓடி இருக்கான். அக்கம் பக்கத்துல தான் இருப்பான். நாங்க தேடி கண்டுபிடிச்சிடறோம். உங்க பையன் ஒரு பொண்ணை பார்த்ததா சொன்னானே, அந்த அட்ரஸ் எங்ககிட்ட கொடுங்க. சொல்லுங்க, நீங்க கிரைம் பிரான்ச், மும்பை. கிரைம் பிரான்ச்சா? யா அல்லாஹ், இந்த பையன் கிரைம் பிரான்ச் வரைக்கும் போயிட்டானா? சார், நான் உண்மையை தான் சொல்றேன். எங்க வீட்ல எந்த பொண்ணும் இல்ல. அதை நம்புங்க சொல்ல சார். வேண்டியது எங்களுடைய வேலை. மம்மி, மம்மி, யாரு? கிரைம் பிரான்ச். அமான் அலி. ஆமாம். ரஷ்மி, வீட்டை செக் பண்ணு. அட சார், ஆனால் நீங்கள் ஆய மூடு. சார், எங்கள் வீட்டில் எந்த ஒரு பொண்ணும் இல்லை. அந்த சல்மான் போய் சொல்கிறான் சார். அவன் ஒரு திருடன். சார், அவன் திருடும்போது நான் பிடிச்சிட்டேன். அதனால தான் எங்களை பழி வாங்கணும்னு இப்படிலாம் பண்ணியிருக்கான். சரி, நீ சொல்றதை ஏத்துக்கிறேன். இப்போ சொல்லு, தீப்தி தாவடே கிட்ட எதுக்கு போய் சொன்ன? என்ன முகம் அப்படியே மாறி போகுது? தீப்தி இதுவும் உந்தும் கால் லொகேஷன் இந்த இடத்த தான் காட்டுது. இங்க பாரு, உண்மையை கக்கிடு, உனக்கு தான் நல்லது. இங்கே பாருங்க சார், எனக்கு எந்த ஒரு தீப்தியும் தெரியாது. உன்னுடைய பழைய நம்பர் அவ ஃபோனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சார், என்னோட நம்பர் என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க சார், கவிதைக்காக. ஒருவேளை அவங்கள யாராவது இருக்கலாம். தீப்தி பழைய நம்பரில் ஃபோன் பண்ணாளா? இருக்கலாம் சார். ஆனால் என்னோட அந்த பழைய ஃபோனும் திருடு போயிடுச்சு. சார், உள்ள யாரும் இல்லை சார். பார்க்கலாம். ரேஷ்மி, இந்த அமனுடைய ஃபோட்டோவை நிஷாக்கு காட்டு. இவன் தான் தீப்தியோட பாய் ஃப்ரெண்டான்னு கேளு. சித்தார்த் அண்ட் சுதார், அந்த பையனை தேடுங்க. உண்மையிலேயே இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா அவளுடைய நிலைமை இந்த தீப்தி மாதிரி ஆகாம நாம பார்த்துக்கணும். ஹாய் பசங்களா, கொஞ்சம் இங்க வாங்க.
அட இங்க வாங்க, பயப்படாதடா, நாங்க போலீஸ்காரங்க. இந்தா சாக்லேட், இந்தா நீயும் வாங்கிக்க. நீங்கள் போலீஸாக இருந்துக்கிட்டு ஏன் லஞ்சம் கொடுக்குறீங்க? இது லஞ்சம் கிடையாது. சின்ன பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்க எனக்கு பிடிக்கும். இப்போ இந்த அங்கிள் கேள்வி கேட்பாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. சரிப்பா, அந்த சல்மான் இருக்கான்ல, அதான் உங்க ஃப்ரெண்டு. அவன் வீட்டில் இருந்து ஓட்டான். எங்க போயிருப்பான்? நாங்கள் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிட்டோம். அவன் நிறைய பொய் சொல்கிறான். ஷேக் ஹவுஸ்ல யாரோ ஒரு பொண்ணை பார்த்ததா சொல்லிட்டு இருந்திருக்கான். உங்களுக்கு தெரியுமாப்பா? சார், அந்த வீட்ல எந்த பொண்ணும் இல்ல. நாங்க சொன்னோம் வீடியோவை காட்ட சொல்லி, அதையும் காட்டல. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீங்களா போங்கப்பா. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப போலீஸ் வேற கூப்பிட்டு கடை வேற கையை விட்டு போக போகுது. ஆனா உங்க 2 பேர் நாடகம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதே. அவனை தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. நீங்க போய் தேடுங்களேன். எனக்கு கடையை நடத்தணும், பிறக்க போற குழந்தைக்காக பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். இந்த திருட்டு பயலுக்காக நான் என் நேரத்தை வீணாக்க முடியாது, புரியுதா? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லது தானே, தலையை முழுகிடு. இவனை தெரியுமா? இவன் தான் அமன். ஆனா அவன் கிளீனா மறந்துட்டான். யாரும் அவனை பார்க்கலன்னு நினைக்கிறான். அதோட அவன் நிஷாவை மறந்துட்டான். அமன் ஃபோன் நம்பரை செக் பண்ணுங்க, சிடிஆர் எடுங்க, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. தீப்தி பாடியில் எந்த ஸ்பெர்ம் கிடைச்சதோ அமன் கூட மேட்ச் பண்ணுங்க. அவனை விடக்கூடாது. சார், அந்த பையன் சல்மான் பாடி கிடைச்சிருக்கு. வாட்? அப்படின்னா கரெக்டாக தான் சல்மான் சொல்லியிருக்கான். சல்மான் அந்த வீட்டில் பொண்ணை பார்த்துருக்கான். பையனோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. அக்கம் பக்கத்தில் சிசிடிவி கேமரா இருக்கா பாருங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். இந்த இடத்த நல்லா சோதனை போடுங்க. ரஷ்மி, செக் பண்ணிட்டு சொல்லு, இங்கே இல்லை அக்கம் பக்கத்தில் அமனுடைய ஃபோன் ஆக்டிவ்ல இருக்கான்னு. ஓகே சார். சுதார், சொல்லுங்க சார். இந்த மாதிரி நீல பேக்கெல்லாம் குப்பையை ரொப்பறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. பில்டிங்கில் சொசைட்டிக்காரங்க வாங்குவாங்க. இந்த பேக்கை யார் விற்கிறாங்கன்னு பாரு, யார் வாங்குறாங்கன்னு பாரு. பையன் போயிட்டானா? தள்ளி போ. எப்போ என் பையனை திட்டிக்கிட்டே இருப்பீங்க, அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் கூட அவன்கிட்ட அன்பா நடந்துகிட்டது இல்ல. என்ன இருந்தாலும் அவன் உங்களுக்கு வளர்ப்பு மகன் தானே, அதான் அவன்கிட்ட அன்பா நீங்க இல்ல. என்ன இப்படி பேசுற? கொஞ்சம் அமைதியா இருமா. போதும் போதும், கொஞ்சம் அமைதியா இரு. ஒரு மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா முதல் ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தை இப்படி தான் கஷ்டப்படுவான். நேற்று வரைக்கும் நாசருக்கும் குழந்தை கிடையாது, இன்னைக்கு அவன் குழந்தையே பிறக்க போகுது. அதனால சல்மான் பிடிக்காம போயிருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் எல்லாம் தெரியாத அந்த அப்பாவி சல்மான் தன் அப்பா கிட்ட பாசத்தை எதிர்பார்த்திருப்பான். ரஷ்மி, சல்மானுடைய டெத் டைமிங் தெரிஞ்சாகணும். எல்லாருடைய மொபைல் லொகேஷனும் மேட்ச் பண்ணு. அமன் கூடவே இந்த சல்மானுடைய அப்பாவும் இந்த லிஸ்ட்ல இருக்கான். ஓகே சார். என்ன நீங்க வீட்டை திறந்துக்கிட்டு நேரா உள்ள வரீங்க? சார் சார், ஏன் சார் எங்களுக்கு இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்க? நாங்க எவ்வளவு நேர்மையா வாழ்ந்தாலும் எங்க மேல தானே குத்தம் சொல்லுவீங்க. மேடம், இந்த நாடகத்தெல்லாம் நிறுத்துங்க. விக்டிம் கிட்ட நான் விக்டிம் மாதிரி தான் நடந்துக்குவேன். ஒரு குழந்தை செத்து இருக்கான், அவன் உங்களுக்கு எதிராக பேசியிருக்கான். வீட்டில் ஒவ்வொரு மூலையும் தேடுங்க. கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம், டெரஸ்லயும் பாருங்க. எங்க போறீங்க? நீங்க நில்லு. சார், உள்ள ஒரு பொண்ணோட Dress கிடைச்சிருக்கு சார். இனிமே உங்களுக்கு தொல்லை கொடுக்க இங்க வர மாட்டோம். இதை இழுத்துட்டு வாங்க. வா மேடம், வா, கத்தாத வா. ஒண்ணும் பண்ணல. அம்மன், ஓடு, ஓடி போயிருங்க இருந்து. நில்லுடா. சித்தார், பிடி அவனை.
ஏய், பிடி நில்றா. தப்பிக்கவா எங்க? பாக்குற எங்க போற? வாடா டேய், போடா. உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால அவ எங்க? சார் எங்கள் வீட்டில் எந்த ஒரு பொண்ணும் கிடையாது. நீங்கள் எந்த பொண்ணை பற்றி பேசுகிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. அப்படியா? இந்த பொண்ணு தெரியுமா? தெரியாது சார், எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. ஏய், இந்த பொய் சொல்றதை நிறுத்த போறியா இல்லையா? இந்த பொண்ணை தான் நீ இழுத்துட்டு ஓடி இருக்க. இவ கொலை செய்யப்பட்டிருக்கா. இவ ஃப்ரெண்டு உன்னை பத்தி சொல்லிட்டா. காலம் பூரா ரேப் மர்டர் கேஸ்ல உள்ளேயே இருப்ப. உண்மையை சொல்லு. சார் நான் எதுவும் பண்ணலை சார், எனக்கு நிஜமா யாரையுமே தெரியாது. சுதார் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சார் நான் எதுவும் பண்ணாதப்போ நான் எதுக்காக சார் ஒத்துக்கணும்? சார் நீங்க கொஞ்சம் இங்க வாங்கலை. இப்போ வா. சார் என்ன? உங்களுக்கு அடுத்த வாரம் லீவ்ல போகணும்ல? ஆ, அப்போ முன்னாடி ஒரு கேஸை நீங்க முடிச்சு வச்சீங்களே, அதே மாதிரி இதையும் முடிச்சிருங்க. ஆ, எப்படியும் இவன் தப்பிச்சு ஓடுற ப்ரூஃப் தான் நம்ம கிட்ட இருக்கே சார். இவனை தூக்கி உள்ள வைக்க அது போதுமே சார். சார் ஒரு முறை இவனை தூக்கி உள்ள வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் கேஸை நம்ம பாத்துக்கலாம் சார். பிரச்சனையே இருக்காது. ஆமா சார், ரேபிஸ்ட உள்ள எந்த அளவுக்கு கவனிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மிச்ச வேலையை அவங்க பாத்துக்க போறாங்க சார். கரெக்ட் தானே சார்? டன். ஆ சரி சரிப்பா அமன், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம் சார், நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இதுதான் உங்களோட விசாரணையா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். எது தப்புன்ற? பொய் சொல்லி பொண்ணை ஏமாத்த முடியும், பொண்ணை வீட்டில் அடைச்சி வச்சு ரேப் பண்ணவும் முடியும். இதெல்லாம் கரெக்டா? இந்த கேஸை க்ளோஸ் பண்ண கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறோம். அதில் என்ன தப்பு இருக்கு? சார் நான் ஒன்றும் தீப்தியை ரேப் பண்ணலை, அவளை மர்டரும் பண்ணல. அவளை ரேப் பண்ணது எங்கள் மாமா தான் சார். மாமா? யாரா அந்த மாமா? டேய் சொல்லண்டா. அது வந்து சார், என்னோட மாமா ஜமூல் கான். ஒரு நாள் நான் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்க போயிருந்தேன். மாமா, அது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, எனக்கு வேலை கிடைச்ச உடனேயே நான் உங்களுக்கு திரும்பவும் கொடுத்துட்றேன். இன்னை வரைக்கும் எந்த வேலையும் கிடைக்கல. ஆனா நல்ல நல்ல பொண்ணுங்களை வச்சிருக்க. உன் மாமா தனிமையா நீ போக்கு. மாமா உன் பேக்கெட்டை ரொப்புவார், சரியா? அப்புறம் அன்னையிலேருந்து நான் என் மாமாவுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பிடிப்பேன். சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுவ? மாமா அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவார் சார். எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மாமாவை தூக்கிடுவாங்க. இந்த பொண்ணையும் அவன் தான் தூக்கின்னு போயிருப்பான். தீப்தியோட பாடியில் கிடைச்ச ஸ்பெர்மை இவனோட மேட்ச் பண்ணி பாருங்க. மாமா மாப்பிள்ளை 2 பேரும், இவனுக்கு 2 பேர் டிஎன்ஏல ஏதோ சிமிலாரிட்டி இருக்கும். எல்லாம் தெரிஞ்சிடும் 2 பேர்ல யார் ரேப் பண்ணாங்கன்னு. சார், தீப்தியோட உடம்புல கிடைச்ச ஸ்பெர்ம் அமனோட டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணோம். ஒரு பர்சன் கூட அது கூட மேட்ச் ஆகல. அதாவது அமனும் ரேப் பண்ணல, அந்த மாமாவும் ரேப் பண்ணல. அப்போ ரேப் யார் பண்ணாங்க? சார், பிளாஸ்டிக் பேக்ல இருந்து லீடு கிடைச்சிருக்கு. பில்டிங் வாட்ச்மேன் தான் சார் சொன்னா. ஒரு சின்ன பையன் தான் அந்த கவர் கொண்டு போனதா சொன்னா. சின்ன பையனா? எஸ் சார். சார் நாங்கள் எதுவும் பண்ணலை சார். இந்த பாருப்பா, பொய் பேசுறது கொஞ்சம் கூட நல்லதில்லை. நீங்க தப்பு பண்ணியிருந்தா நீங்க ஒத்துக்கணும். காட்டு. அங்க பாரு, சல்மான் இப்படிதான் போனா, ஆனா திரும்பி வரல. நீங்க 3 பேரும் திரும்பி வந்திருக்கீங்க. இந்த சந்திலேருந்து வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சார் நாங்க தெரியாம சல்மான அடிச்சிட்டோம் சார். அவன் எங்களை மிரட்டினா. இங்கே பாருங்க, எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப் வேணும்? எனக்கு ஃபோன் வேணும். எனக்கு ஒரே ஒரு தடவை ஃபோன் கிடைச்சா போதும், நான் எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வருவேன். ஏய், திடீர்னு ஃபோன் கேட்டால் எங்கேருந்து கிடைக்கும்? நீங்கள் யாராவது உங்களோட அம்மா இல்லை அப்பாவோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. நான் சாயந்தரத்துக்குள்ளே திரும்ப கொடுத்துட்றேன். டேய், இவன் பொய் சொல்றான், போடா. டேய் வாங்கடா, நம்ம போய் விளையாடலாம். அவன் போட்டோம், நீ வாடா. சரி சரி, நான் சொல்கிறத நீங்கள் யாரும் ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல. நான் உங்களோட அம்மா அப்பா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன். மோஹித், நீ சிகரெட் குடிக்கிறல்ல? அப்புறம் அசாத், நீ உன்னோட அம்மாவோட தங்க செயினை திருடிட்டல்ல? அப்புறம் ஜுனைத், நீ ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போனல்ல? ஏய் சல்மான், நீ யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு முதல்ல ஃபோன் வேணும், இல்லைனா நான் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன். என்ன, நீ உண்மையை சொல்லுவியா? சொல்லுவியாடா? சொல்லுவியா? சல்மான் உங்ககிட்ட யாராவது பொண்ணை பத்தி பேசியிருக்கானா? ஆமாம் சார், சல்மான் எங்ககிட்ட சொல்லியிருந்தான். ஆமாம், அண்ணாவோட வீட்டுக்கு ஒரு ஆள் வருவார் பெரிய காரில். அப்புறம் அவர் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்குவாராம்.
என்ன சார், என்ன எதுக்கு பார்க்குறீங்க? என்ன கொலை பண்ண போறீங்களா என்ன? எந்த மாமா மாப்பிள்ளை கிட்ட பொண்ணை சப்ளை பண்ண கேட்குறானோ அவனை கொண்டு தான் ஆகணும். இந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணல சார். நான் நேர்மையான மனுஷன், ஏன் இந்த பழியை என் மேலே போடுறீங்க? இந்த விளையாட்டை நிறுத்து. உன் மாப்பிள்ளை எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த தருதலை எதுக்கும் லாக்கி இல்லாதவன். நான் அவனுக்கு பணம் கொடுக்கறத மறுத்ததால இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பான். இப்போ என்ன மாட்டி விடுறான். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை தானே? சரி, இந்தாங்க, இது என்னுடைய ஃபோன். வேணும்னா செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா என்னுடைய ரத்தம், என்னுடைய முடி, என்னுடைய எச்சல் என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. இல்லைன்னா நான் என்னுடைய வக்கீல்கிட்ட பேசுறேன். ரொம்ப அவசரப்படுற. 24 மணி நேரம் வரைக்கும் நீ எங்க கெஸ்ட் தான். நீ இங்க இருந்தா தானே உன்னை உபசரிக்க முடியும். என் மச்சான் இருக்கானே, அவன் சரியான தருதலை. அவன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருப்பான். பண்ணிட்டு என்ன மாட்டி விடுறான். உன் பிரதரை பார்த்தியா? மொத்த பழியும் உன் மக மேலே போட்டுட்டு அவன் தப்பிச்சிட்டான். இப்போ காலம் பூராவும் நீயும் உன் பிள்ளையும் ஜெயிலையே கிடப்பீங்க. பாரு, எல்லாமே நிரூபிச்சாச்சு. தீப்தியை உங்கள் பையன் ரேப் பண்ணலை. உங்கள் பையன் மேலே தீப்தியோட மர்டர் கேஸ் விழாமல் இருக்கணும்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 2 கேள்வி தான். ஒன்று, அந்த பொண்ணு எங்கே இருக்கா? 2வது, தீப்தியை கொன்னது யாரு? தீப்தியை யாரு கொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் தம்பி தான் இந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு போனான்னு எனக்கு தெரியும். அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவன் எங்க கொண்டு போறான், என்ன செய்யறான்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். நான் உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்குறேன் சார். என் பையனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். அவன் எதுவுமே செய்யல சார். அவனை விட்டுருங்க சார். ஜமீல் எப்போ சியால் தீப்தியை கூட்டிட்டு போனானோ அதுக்கப்புறம் அவனுடைய லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க. ஜமீலுக்கு நைகாவில் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. சார், இன்னொரு விஷயமும் இருக்கு. தீப்தி 15th மார்ச் தான் சார் இறந்திருக்கா. அந்த ஜமீல் அவளை 11 மார்ச் வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிருக்கான். அதாவது தீப்தியை 3-4 நாளைக்கு எங்கேயோ வச்சிருக்கான். சியாவை அமன் வீட்டிலேருந்து முந்தானத்திக்கு கூட்டு வந்திருக்கான். அப்படின்னா சியா உயிரோடு இருக்க சான்சஸ் இருக்கு. நாம இப்போ சியாவுடைய லொகேஷனை கண்டுபிடிச்சாகணும். சார், ஜமீலை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவன் மீரா ரோட்லேருந்து அவன் வீடு அந்தேரிக்கு போவான். ஆனால் அவன் டிரைவர் உசைன் தைசர் வரைக்கும் தான் போவான். ஆனால் அவன் அங்கேருந்து திரும்பி நைகா வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கான். இந்த பென்ட்ரைவில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு சார். போடு. இங்க பாருங்க சார், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஜமீலோட வண்டி தெரியுது. ஆனால் அதில் ஜமீல் இல்லை. அதாவது டிரைவர் முதல்ல ஜமீலை டிராப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் நைகாவுக்கு புறப்பட்டு போறான். சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நைகால ஜமீலோட பழைய வீடு ஒன்று இருக்கு. தீப்தியோட பாடியும் அங்கதான் சார், பக்கத்துல அங்க கிடைச்சது. ஜமீல் கிட்ட அந்த அட்ரஸை வாங்கிக்க. நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு. சார், நாங்க உள்ள செக் பண்ணோம் சார். 8-10 பேரோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் கிடைச்சது சார். எனக்கு ரிப்போர்ட்ஸ் வேணும், அர்ஜென்ட். ஓகே சார். ஆமா சார், ஒரு ஏழைக்கு என்னைக்குமே எதுவும் கிடைக்காது சார். மாமாவும் மாப்பிள்ளையும் ஜாலியா இருந்தானுங்க சார். பொண்ணுங்களை வெட்டுற வேலையை மட்டும் என்கிட்ட விட்டு வச்சுட்டானுங்க சார். அந்த பொண்ணை பல நாள் அவனுங்க யூஸ் பண்ணானுங்க. அவளைத்தான் நானும் யூஸ் பண்ணேன். என்ன சார் தப்பு பண்ண? பாடியை நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் கையில் இருக்கிற நரம்ப கட் பண்ணிடுவேன். ரஷ்மி, அங்க ஒரு டீம் அனுப்பு, டாக் ஸ்குவாட் கூட. எஸ் சார். தீப்தி பாடியை நடு ரோட்ல ஏன் போட்ட? அது டிராஃபிக் போலீஸ் என் பின்னாடியே வந்துட்டான். நான் பயந்து போயிட்டேன். மாட்டம் எல்லாம் வெளியே வந்துடும் நினைச்சேன். இப்பதானடா மாட்டின. சொல்றா, மொத்தம் எத்தனை பேரை கொண்டு இருக்க? சார், என் போனை என்கிட்ட கொடுங்க. எதுக்கு? அதாவது ஜமீல் பாய் 1 லட்சம் கொடுப்பாரு ஒரு பொண்ணை கொல்ல. அதனால என் போனை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதாவது நான் எத்தனை பேரை கொன்னேன்னு.
ஒட்டுமொத்தமா எங்களுக்கு 8 பெண்களோட பாடிஸ் கிடைச்சது. இவங்க எல்லாரும் அமன் அப்புறம் ஜமீலுடைய வலையில சிக்கியிருந்தாங்க. இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா சியாவை நாங்க காப்பாத்திட்டோம். காதலிக்கிறது தப்பான விஷயம் இல்ல, ஆனா குருட்டுத்தனமா ஒருத்தனை காதலிக்கிறது பெரிய தப்பு. நான் எல்லா பெண்களையும் ரிக்வெஸ்ட் பண்றேன், நான் பண்ண தப்ப யாரும் ரிப்பீட் பண்ணாதீங்க. இப்ப நான் பாருங்க, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி பல பேர் அனுபவிச்சிட்டாங்க. இந்த நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாது.